அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். இதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும். நம்ம தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினா தான் சில சக்ஸஸ்களை கண்டிப்பாக பெற முடியும். இப்போ உங்களுடைய தனஸ்தானத்தை நம்ம வலிமைப்படுத்தணும். தனஸ்தானத்தை வலிமைப்படுத்தணும். அப்போ எந்த கிரகம் நம்மளுடைய தனஸ்தானம்? சூரியனா, சந்திரனா? அப்போ 7 கிரகங்கள். அப்போ 7 கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ராகு கேதுகளை சேர்த்து 9 கிரகங்கள். அவர்களுக்கு தனி வீடு கிடையாது, அவர்களுடைய நின்ற வீடையே அதை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனை என்பது பணம் தான். யாராக இருந்தாலும் அரசாங்கத்தில் இருக்கிறவன்லேருந்து எல்லாருக்குமே பணம் என்பது ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டது. என்னடா என்ன சொன்ன, இதை சரி பண்ணுவதற்கு எல்லாம் வழி இருக்கிறதா என்று சொன்னால் வழியெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் நாம் எதை ஒன்றையுமே என்ன சொன்னால் நிரந்தரமாக செய்வதே கிடையாது. முதல்ல நம்ம தனஸ்தானாதிபதி நல்லா இருக்காரா, கெட்டு போயிருக்காரா, இதை பார்க்கணும். நல்லா இருத்தல் என்பது என்ன சொன்னான்னா ஆட்சி பெறுதல், கோணமேறுதல், இந்த மாதிரி. கெட்டுப்போவது என்பது நேசமாகுதல், 6, 8, 12 போய் மறைந்து போகுது. இப்படித்தானே இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய தனஸ்தானாதிபதி கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை நீங்கள் என்ன சொல்கிறான்னா கெட்டிருந்தால் என்ன செய்யணும்? கெட்டிருந்தால் தானம் பண்ணணும், கெடாமல் இருந்தால் சாப்பிடணும். இவ்வளோதான். இந்த 2ல் ஒன்று தான். ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு கொடுங்க. இதுதான் நான் சொல்ல போகிறேன். அப்போ உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரியனாக வந்தால், உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரியனாக வந்தால் கோதுமை உணவில் எடுத்துக்கிடும். கோதுமை உணவில் எடுத்துக்கிடும். அப்போ கோதுமை உணவில் எடுத்துக்கொண்டு என்ன சொன்னால் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். 2வது என்ன சொல்கிறான்னா இன்னொரு விஷயம் என்ன சொன்னான்னா, சூரியன் என்று சொன்னால் மருந்து. சூரியன் என்று சொன்னால் மருந்து. அப்போ அந்த மருந்தை யாருக்காவது என்ன சொல்கிறான்னா நம்ம உதவிகரமாக வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தா நம்மளுடைய 2ஆம் பாவம் தனஸ்தான அதிபதியாக சூரியனாக வந்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு. சூரியன் ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் என்ன சொல்கிறான்னா கோதுமையும் தானம் பண்ணணும், மருந்தையும் தானம் பண்ணணும். மருந்து என்ன சொன்னான்னா, யாராவது ஒரு சுகர் பேஷண்ட்டு, ஒரு ப்ரெஷர் உள்ளவங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்டு இந்த மாதிரி நான் வாங்கித்தரேன், சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னா வாங்கித்தாங்க, அப்படி சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் இப்போதைக்கு யாரும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். சந்திரன் உங்களுடைய தனஸ்தான அதிபதியாக வந்தால் பச்சரிசி சாப்பிடணும். ஹோட்டலில் போய் சாப்பிடணும். ஹோட்டல் என்பது சந்திரன். சாப்பிடணும். அரிசி உணவு சாப்பிடணும். பச்சரிசி சாப்பிடணும், அரிசி உணவு சாப்பிடணும். அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிக்கணும். சரி, நம்ம ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும்னா, ஏன்னா பச்சரிசியை தானம் பண்ணிடலாம், நம்ம அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால் என்ன சொன்னால் பச்சரிசி தானம் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் என்ன சொன்னால் திங்கட்கிழமை என்ன சொல்கிறாங்கன்னா சாதம் தானம் பண்ணுங்க. தானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் நன்றாக வேலை செய்வார். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா இந்த சந்திரன் கெட்டிருந்தால் இன்னொரு விஷயம் செய்யலாம். தாய்மார்களுக்கு உணவு தானம், 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். இதுவும் சிறந்த பரிகாரம். செவ்வாய் நம் ஜாதகத்திற்கு தனஸ்தானாதிபதியாக வந்தால் துவரம்பருப்பு கண்டிப்பாக சாப்பிடணும். தக்காளி, செவ்வில நீர் சாப்பிடலாம். இது ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால்,
ஆம்புலன்ஸ் போகுது. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் ரத்த தானம், பீட்ரூட், தக்காளி தானம் வந்து கண்டிப்பாக செய்யணும். துவரம்பருப்பு தானம் செய்யணும். இப்படி செஞ்சால் கண்டிப்பாக நாம் வந்து என்ன சொல்லலாம்னா தனஸ்தானத்தை வலிமைப்படுத்தலாம். புதன் நம்ம ஜாதகத்தில் வந்து தனஸ்தானாதிபதியாக வந்தால் தினம் என்ன சொல்கிறேன்னா வந்து பேனா பேப்பரில் இஷ்ட தெய்வத்தின் பெயரை எழுதி வரும். பேனா பேப்பர் வச்சு என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு டைரி போட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை எழுதி வரணும். புஸ்தக தானம் பண்ணணும், வாசிப்பெயர் தானம் பண்ணணும், பேனா புஸ்தகம் தானம் பண்ணணும். தோல் நோய் உள்ளவர்களுக்கு மருந்து தானம் பண்ணினால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புதன் நன்றாக இருந்தால் பேனா பேப்பரில் இஷ்ட தெய்வத்துடைய பெயரை எழுதி பாசிப்பருப்பு சாப்பிடலாம். பாசிப்பருப்பு சாப்பிட்றது நல்லது. புதன் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் புத்தக தானம், பாசிப்பருப்பு தானம், பேனா தானம், அதற்கடுத்து தோல் நோய் உள்ளவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மருந்து தானம் பண்ணுவது சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும், கண்டிப்பாக செய்யும். குரு நம்ம ஜாதகத்திற்கு வந்து 2 கூடையவராக வந்தால் டெய்லி நம்ம என்ன செய்யணும்னா வீட்டை விட்டு கிளம்பும்போது குழந்தைகளை கூப்பிட்டு சொல்லிட்டு போகணும், போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கையில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகணும். கொண்டக்கடலை சாப்பிடுதல் ப்ளஸ் கோவிலுக்கு செல்லுதல், குருவிடம் ஆசீர்வாங்கணும். குரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால், குரு ஜாதகத்தில் கெட்டிருந்தால் வந்து என்ன சொன்னான்னா ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்தல், ஊனமான குழந்தைகளுக்கு உதவி செய்தால் குரு உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல வேலை செய்வார். அதற்கடுத்து சுக்கிரன் வந்து என்ன சொல்கிறான்னா ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் மொச்சை கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். புது ஆடை வாங்கி போடுதல், பெண்களுக்கு உதவி செய்தல், மனைவியிடம் சொல்லிட்டு போகணும். வீட்டை விட்டு கிளம்பும்போது போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அவன் கையால் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகணும். புதன் சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் மொச்சையவும் வெள்ளை மொச்சையும் தானம் பண்ணணும். துணிமணி தானம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெண்களுக்கு பண்ணுவது நம்மளுடைய தனஸ்தானத்தோடைய நிலையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சமன்படுத்தி கொடுக்கும். சனி ஜாதகத்தில் 2ஆம் இடமாக வந்தால், சனி பகவான் ஜாதகத்தில் 2ஆம் இடமாக வந்தால் நல்லெண்ணெய் கலந்த உணவு சாப்பிடணும். நல்லெண்ணெய் கலந்த உணவு சாப்பிடணும். எள்ளுருண்டை சாப்பிடணும். பழைய வண்டி வாங்குதல் வேலையாளுகளுக்கு உதவும். பழைய வண்டி வாங்கி வந்து ஓட்டினீங்கன்னா சனி 2ஆம் இடமாக வந்து பழைய வண்டி வாங்கினீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். சனி கெட்டிருந்தால் ஊனமானவர்களுக்கு உதவி செய்யணும், ஊமைகளுக்கு உதவி செய்யணும், ஊமையர்களுக்கு உதவி செய்யணும். ராகு நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடத்தில் இருந்தால், நன்றாக இருந்தால் உளுந்தவடை கண்டிப்பாக சாப்பிடணும். தாத்தாவிடம் ஆசி வாங்கணும். தாத்தா படத்தை வந்து என்ன சொன்னா வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து எங்கேயாச்சும் பழசு கிடக்கான்னு பார்த்து வச்சுக்கிடலாம். ராகு கெட்டு போயிருந்து அனாதை தாத்தாவிற்கு உணவு இட்லி தோசை வாங்கி கொடுக்கணும். வலிமையாக இருந்தால் உளுந்தவடை நீக்கி சாப்பிடுங்க. தாத்தாவிடம் ஆசி வாங்கணும். தாத்தா இல்லைன்னா தாத்தாவுடைய படத்தை உங்கள் பர்ஸில் வைங்க, துட்டு வந்துடும். ராகு கெட்டிருந்தால் அனாதை தாத்தாவிற்கு உணவு இட்லி தோசை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி வலிமையாயிருவாங்க. கேது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் இருந்தால் அது ஒரு பெரிய கொடுமை. கேது 2ஆம் இடத்தில் போய் வந்து இருந்துருச்சுன்னா பயங்கரமான பிரச்சனை இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்ன சொல்கிறாலும் கேது 2ஆம் இடத்தில் நன்றாக இருந்தால் கொள்ளு சாப்பிடணும். அம்மா வழி உறவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா உதவி செய்யணும். மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக அங்கே தான் இருக்க போகுது. அப்போ மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் போயிட்டு வரணும். திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வரணும். அது என்ன சொல்கிறேன்னா கேது உங்கள் ஜாதகத்தில் என்ன கிழமையில் இருக்கோ அந்த கிழமையில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேது வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் அவருடைய பிடியை வந்து தளர்த்திடுவார். இல்லைன்னா 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறவர்களும் 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறவர்களும் பணத்திற்காக வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உண்மையை சொல்கிறேன், கோவிச்சுக்கிடாதீங்க, பிச்சை எடுத்துருவோம்.
உண்மை. அவன் அள்ளியும் கொடுப்பான். அள்ளி கொடுத்துட்டு என்ன சொல்கிறான், அப்போயே தெரியும். அள்ளி கொடுத்துட்டான்னா வந்து என்ன சொல்கிறான், எப்போயே நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பட்டினியாக போட போகிறான்னு தெரியும். அப்போ பட்டினியாக போட போகிறான்னு நமக்கு தெரியும்னா அவன் வந்து கொஞ்சம் அள்ளி கொடுப்பான். 1க்கு 2 3 இதாக வந்து அள்ளி கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா சபையில் வந்து என்ன சார் நச்சு வாங்கிடுவான். கேது ஜாதகத்தில் கெட்டிருந்தால் கொள்ளு தானம் பண்ணு. கொள்ளுன்னா காணப்பெயர். இதை செய்தால் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக இருக்கணும். இது பொதுவான விதி என்னது, ஐயா உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்திற்கு உண்டான தனஸ்தானாதிபதி நன்றாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த உணவை சாப்பிடுங்க. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி வந்து கெட்டிருந்தால் அந்த உணவை சாப்பிடாதீங்க, தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயந்தான். இதுக்கு போய் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு அங்கே இங்கே எல்லாம் போய் வந்தால் எந்த வித காரியங்கள் நடக்காது. உங்களுடைய தனஸ்தானத்தில் ராகு எது இருக்காங்களான்னு பாருங்கள், அல்லது உங்களுடைய தனஸ்தானாதிபதி யாருன்னு பாருங்கள். இதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் இதெல்லாம் சின்ன பரிகாரங்கள் தான். இது வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா கேஷுவலாக வந்து தான் ஜாதகம். அதுக்கு போய் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ வந்து ஒரு பெரிய வடம் போட்டு தேரெடுத்த மாதிரி வந்து ஜோதிடத்தை இழுக்காதீங்க. சிம்பிள், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஜோதிடம் என்பது உண்மையாகவே ஒரு சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் போட்டு வந்து அதை ஒரு பெரிய மலகணக்காக்கிட்டீங்க. இங்கே ஒருத்தன்ட்ட பார்க்க, அங்கே ஒருத்தன்ட்ட பார்க்க, எங்கே ஒருத்தன்ட்ட பார்த்தாலும் என்ன சொல்ல, உண்மை என்று ஒன்று ஒரு இடத்துல இருக்குது. அது எதுவுமே வெளியே வரலைன்னா அதை வெளியே விட்டு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பெரிதாக நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல வீடியோ போட்டோன்னு வைங்களேன். நல்ல வீடியோ போட்டோம்னா அதில் வந்து உங்களுடைய ஆற்றல்களை வந்து உள்ளே திணிக்க மாட்டேங்குது. வேறு ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம்னா ஹாய்ன்னு போய் பார்த்துட்ருக்கீங்க. அந்த நல்ல வீடியோக்களுக்கு மதிப்பில்லை. சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பார்த்தவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு நன்மை பயக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் பி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.